இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் கரைச்சி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோரில் வந்து ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்பு போடலை, கரைச்சி மட்டும் உப்பு மட்டும் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை பொடி மாஸ் செஞ்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் போட்டுட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வந்து முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துடும். இது வந்து மோர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது எங்கள் பாப்பாவுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 10 நெத்திலி கருவாடு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் வைப்பேன். அந்த 10 நெத்திலி கருவாடை பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெந்நீரில் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நனைஞ்சிரும். நனைஞ்ச உடனே கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரை வெங்காயம் அரை தக்காளி தான் போட்டேன். நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் வதங்கினோன்னா நல்லா கருவாடையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், சாம்பார் தூள் போட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா கருவாடு வந்து நல்லா தொக்காட்டம் ஆயிரும். அதை நம்ம சாதத்துக்கு வச்சுக்கலாம், சாதத்துக்கு பிரட்டியும் சாப்பிட்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாள் கழித்து கருவாடு தொக்கு செஞ்சுருக்கேன். இப்போ சாப்பாடு, மோர், முட்டை பொடி மாஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கருவாடு தொக்கு இதான் இன்றைக்கி ரெடி பண்ணோம். வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால மோர் அப்பப்போ வந்து நம்ம கரைச்சி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி குழம்பு எதுவும் செய்யலை. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா குட்டி நான்வெஜ் தான், ரொம்பலாம் பெருசாலாம் நம்ம செய்ய மாட்டோம். எங்கள் பாப்பா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம தேவையானதை நானே செஞ்சுப்பேன். அதுக்காக இப்போ கருவாடு நல்லா வதங்கிட்டுருக்கு. அதில் சாம்பார் தூள் போட்டு மஞ்சள்தூள் போட்டு அதுக்கப்புறம் சாம்பார் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த கருவாடும் மசாலாவும் கொஞ்சம் பச்சை வாடை போயிடும். போனோன்னா அதுக்கப்புறம் கிரேவி மாதிரி நல்லா வந்தோன்னா நம்ம மோர் சாதத்துக்கும் வச்சுக்கலாம். இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கடைசியில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, மோர் கரைச்சி வச்சது. மோர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடுவோம். எங்கள் ரெண்டு பேர் சாப்பிட மாட்டாங்க. மோர் நல்லா கரைச்சி வச்சுட்டு முட்டை பொடி மாஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பெரிய வீடியோவில் கொடுக்குறேன். கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மாம்பழம் பார்த்துக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி சாமிக்கு சாப்பாடு வைக்கல பார்த்துக்கோங்க. நாளைக்கு வச்சிடலாம். நாளைக்கு வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு.